ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலையில் அவசரத்தில் 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர் பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், 2-3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு குத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2, தேவைக்கு கொஞ்சமாக கல்லுப்பு, 1 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தலைன்னு வதக்கிடலாம். நமக்கு நல்லா வதக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி பாருங்கள், இந்தமாரி தலைன்னு நல்லா வதங்கிடணும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். வத்தல் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே வதக்கும்போது நமக்கு டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் ஒரு குத்து சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துடலாம். சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு 1.5 கிளாஸ் அரிசி வந்தது. 1க்கு 3 மடங்கு தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணியும் 1க்கு 3 மடங்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு குத்து புதினா சேர்த்து குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம்லாம் இறங்கி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தக்காளி சாதம் செமையாக வந்திருக்கு. திறக்கும் போதே வாசனை செமையாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுறலாம். சாப்பாட்டு அரிசியில் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா பாஸ்மதி அரிசியில் கூட பண்ணிடலாம். தண்ணி மட்டும் 1க்கு 2 அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. வேறு லெவலாக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடுங்க. சைடிஷாக அப்பளம் மட்டும் போதும். சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு பாக்ஸை காலியாக தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.